சினிமா டு சிஎம் விஜய். விஜய் அரசியலுக்கு வந்தது எப்படி? சி ஜோசப் விஜய் எனும் நான். வெளிவராத உண்மை தகவல். அரசியலுக்கு வந்த உங்க விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வாடா, நாங்களா இருக்கோம். நண்பா. 1974 ஜூன் 22 உதித்த தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரம் திரு ஜோசப் விஜய் அவர்கள். வந்தாரை வாழ வைக்கும் சென்னையில் பிறந்து இயக்குனர் சந்திரசேகர் மற்றும் பின்னணி பாடகி சோபா பெற்றெடுத்த முத்து இன்று தமிழக முதல்வராய் அமர்ந்த வரலாற்றை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பிணியால் தனது 2 வயது தங்கை வித்யா என்பவர் துயில் கொண்ட போதிலும் தளராத தன் மன வலிமையால் திரைத்துறைக்கு தன்னை அர்ப்பணித்து கொள்ள சென்னை லயோலா கல்லூரியில் காட்சி தொடர்பியல் பயின்ற நிலையில் நடிப்பின் மீது அளவற்ற ஆர்வம் கொண்டிருந்ததால் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு 1984 வெற்றி படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில் பயணம் செய்ய ஆரம்பித்தார். பின்னாளில் 1992 வெளிவந்த நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் தனது 18 வயதில் நாயகனாக தடம் பதித்து தமிழக மக்களை தன் நடிப்பின் மூலம் இவர் யார் என்று திரும்பி பார்க்க வைத்தார். குழந்தை முதல் குமரி வரை, இளைஞர் முதல் முதியோர் வரை 1996 வெளியான பூவே உனக்காக திரைப்படத்தின் மூலம் காதலுக்கு கண்ணில்லை என்ற வசனத்தை தமிழக மக்கள் மனதில் பூக்க செய்தவர் என்றே சொல்லலாம். அடுத்தடுத்து காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், பிரியமானவளே படங்களின் மூலம் ரசிகர்களை ஈர்த்து தன்மேல் காதல் கொள்ளச் செய்தார். இவருக்குள்ளும் காதல் மலர்ந்து 25 ஆகஸ்ட் 1999 இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சங்கீதா என்பவரை திருமணம் செய்து அவர்களுக்கு ஜேசன், சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா செல்ல குழந்தைகளும் உண்டு. பின்னர் காதல் களம் மாறி போர்க்களத்தில் தன்னை போர்க்கள வீரனாக மாற்றி 2003 தொடங்கி திருமலை, கில்லி, போக்கிரி போன்ற திரைப்படத்தின் மூலம் தன்னை ஆக்ஷன் ஹீரோவாக இளைஞர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்தார். 2007 எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திடமிருந்து கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கிறார். 2009 விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி தானே புயல் நிவாரணம், கல்வி உதவி, நீட் தேர்வு பலி, ஸ்டெர்லைட் போராட்டம் மற்றும் கஜா புயல் என பல பேரிடர் காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வந்தார். அரசியலாளர்களுக்கு அறிவுரை சொல்லும் சில படங்களான தமிழன், தலைவா, கத்தி, மெர்சல், சர்க்கார், ஜனநாயகம் போன்ற படத்தின் சர்ச்சைகளை தன் தலைமையில் போட்டு அதற்கும் வெற்றி கண்டு தனது வருகையை அப்போதே அரசியலாளர்களுக்கு அறிவூட்டியிருக்கிறார். தான் பெற்ற சாதனைகளான தமிழ் மக்களின் இளைய தளபதி பட்டம், சிறந்த நடிகருக்கான மாநில அரசின் விருது, தனது நடன திறமையால் நடன நாயகன் என்ற பட்டமெல்லாம் போன்ற எண்ணற்ற பட்டங்களை பெற்றிருக்கிறார். தனது 33 ஆண்டு சினிமா துறையில் பணியாற்றியும் ஒரு படத்திற்கு அதிக சம்பளம் வாங்கும் முதல் நடிகராய் இருப்பினும் அதையெல்லாம் திரைத்துறையின் சிம்மாசனத்தில் இருக்கும்போதே கை கழுவினார். காரணம், தமிழக பாமர மக்கள் படும் அவல நிலை கண்டு தன் லட்சியமான சினிமா துறையை விட்டுவிட்டு அரசியலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட திராவிட கழகத்தை திண்டாட வைக்க பிப்ரவரி 2, 2024 தமிழக வெற்றி கழகத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். கொள்கை ரீதியாக பெரியார், அம்பேத்கர், காமராஜர் போன்றோரை தனது வழிகாட்டிகளாக கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தினார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் விவசாயிகளை நேரில் சந்தித்து கள அரசியலில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டினார். இவரது அரசியல் வருகையால் எழுந்த பல விமர்சனங்களை எல்லாம் திமிங்கலம் போல் விழுங்கி திராவிட கட்சிகளுக்கு எதிராக சிங்கம் போல் விக்கிரவாண்டி முதல் பிரச்சாரங்களில் கர்ஜித்து திராவிட கட்சிகளுக்கு முடிவுரை கட்டினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து தமிழகத்தின் 12வது முதல்வராக தமிழக பெண்களின் பாதுகாப்பை நிலைநிறுத்த பதவியேற்றுக் கொண்டார்.
ஊடகங்களுக்கு ஊமை போல் பதிலளித்தும் சட்டமன்றத்தில் அமைதியை நிலைநாட்டியும் தமிழகத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தன் செயல்பாடுகளால் புலிபோல் பாய்ந்தும் தண்டனை பெற்றுத்தரும் தன்னிகரல்லா தலைவன் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இன்று முதல் என்றென்றும் வரை இவரது அரசியல் பயணம் பாமர மக்களுக்கு புது திட்டத்தின் மூலம் புது அத்தியாயத்தை படைக்க புயல் போல கிளம்பியிருக்கும் இவரது தமிழக முதல்வர் பயணம் தமிழக சட்டமன்றத்தில் எழும் உரையின் மூலம் தமிழக மக்களுக்கு நற்செய்தி வந்து கொட்டட்டும் என்று வாழ்த்தியும் நீண்ட ஆயுளுடனும் மக்களுக்கு என்றென்றும் சேவை செய்ய வாழ்த்தி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழக முதல்வர் இளைய தளபதி விஜய் அவர்களே. இனிதே வளர்க, இன்பமும் பெருக, யாம் கற்ற தமிழும் என்றென்றும் வளர்க என்று கூறி இந்த உரையிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.